2015ஆம் ஆண்டு அதற்கு முன்பதாகவே ராஜபக்சேகளுடைய வங்கி கணக்குகளில் 93,000 கோடி இருந்திருக்கின்றது என்றால் யோசித்து பாருங்கள். என்ன அடி அடித்திருப்பார்கள். என்ன அடியாக இருக்கும். உங்கள் அடி எங்கள் அடி இல்லை, தர்ம அடி அடித்திருக்கிறார்கள். பணங்களில் 93,000 கோடி எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், எப்படி வந்தது? அதில் ஒரு சின்ன பகுதி தான் இந்த கபில சந்திரசேன சொன்னாரே, 60 கோடி ரூபாய் கமிஷனாக கொடுத்தேன், எனக்கு கிடைத்த கமிஷனில் ஒரு 60 கோடி மஹிந்த ராஜபக்சே கொடுத்தேன், 3 தடவைகள் கொடுத்தேன் என்றாரே. அது ஒரு சின்ன கணக்கு தான். அதெல்லாம் தேடும் போதுதான் அதற்கு பின்னே தான் இவ்வளவு பல விடயங்கள் இருக்கும். அதை தேடி பார்க்கத்தான் இந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நாமல் ராஜபக்சேனுடைய பேரிருந்த வங்கி கணக்கில் மாத்திரம் 14 கோடியே 90 லட்சம் இருந்திருக்கிறது. எவ்வளவு? 14 கோடியே 90 லட்சம். நாமல் ராஜபக்ச தொழிலதிபரா அல்லது ஏதேனும் தொழில் செய்தவரா? ஒன்றுமில்லை. 2010 அரசியல் பிரவேசம், பார்லிமெண்டத்துக்கு வருகை தருகிறார். பிறகு 2015 ஆட்சி மாற்றம் இடம்பெறுகிறது. அதற்கிடையில் தான் அவர் சட்டத்தரணியாவதற்கு ஒரு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது என்ன தொழில் செய்தார், அவருக்கு எவ்வளவு இந்த பணம் எங்கால் கிடைத்தது, அதெல்லாம் ஒரு பாரிய கேள்வி. சுமார் 15 கோடி ரூபாய். இது 15 கோடி ரூபாய் நாமல் ராஜபக்சேனுடைய வங்கி கணக்கில் இருப்பதாக அப்போதைய அந்த விசாரணை அறிக்கைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாமல் ராஜபக்சேனுடைய வங்கி கணக்கில் இருந்த 14 கோடியே 90 லட்சம் எப்படி வந்தது என்ற கேள்விதான் இருக்கின்றது. ஆனால் அதற்கான விடைகள் இல்லை. அதுதான் தேடப்படுகின்றது. உங்கள் சிந்தனைக்கு ஏதாவது விடயங்கள் வந்தால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள், பார்க்கலாம். இந்த பெரும் தொகையான பணம் சம்பந்தமாக தேடுவதற்கு இங்கிருக்கின்ற உயர் அதிகாரிகள், நான் சொல்றேன், சிஐடி ரகசிய போலீசார், இப்படி லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு, இப்படி இந்த அனைத்து திணைக்களங்களிலும் அதிகாரிகள் துபாய் நோக்கி சென்றார்கள். இருப்பினும் அந்த அதிகாரிகள் அந்த பணத்தை மற்றும் விவரங்களை திரட்ட முடியவில்லை. அந்த அதிகாரிகளால் முடியவில்லை. காரணம், துபாயில் இருக்கின்ற சட்ட திட்டங்கள் அப்படி. சாதாரணமாக இன்னொரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று அங்கிருக்கின்ற வங்கி கணக்குகள், வங்கி கணக்கு வைப்பாளருடைய விவரங்கள், பணம் சம்பந்தமான விவரங்களை திரட்ட முடியாது. அந்த காரணத்தினால் அப்போது சென்று அந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு அது தோல்வியில் முடிஞ்சிருக்கின்றது. ஆகவே அது ஒரு பெண்டிங் ப்ராசஸாகத்தான் இருந்திருக்கிறது. அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆதாரங்கள் இருப்பதாகத்தான் அப்போதைய விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் 2018 அக்டோபர் 26 அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பூகம்பம் வெடிக்கின்றது. என்ன?